ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நாளைக்கு அங்கே யார் இருப்பா? நாளைக்கு அங்கே யார் இருப்பா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹூ வில் பி தேர் டுமாரோ? ஹூ வில் பி தேர் டுமாரோ? ஹூ அப்படின்னா யார், வில் பி தேர், வில் பி அப்படின்னா இருப்பா, தேர் அங்கே, டுமாரோ நாளைக்கு, யார் நாளைக்கு அங்கே இருப்பா? Who will be there tomorrow? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? அவங்க ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க? அவங்க ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why are they fighting? Why are they fighting? Why are they fighting? Fight அப்படின்னா சண்டை போடுறது. ஸோ why are they fighting அப்படின்னா அவங்க ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க? Why are they fighting? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்னை எதையுமே பண்ண விட மாட்ற. நீ என்ன எதையுமே பண்ண விட மாட்ட. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ நெவர் லெட் மீ டூ எனிதிங். யூ நெவர் லெட் மீ டூ எனிதிங். யூ நெவர் லெட் மீ டூ அப்படின்னா நீ என்ன பண்ண விடவே மாட்ட. எனிதிங் அப்படின்னா எதுவும், நீ என்ன எதுவுமே பண்ண விட மாட்ட. யூ நெவர் லெட் மீ டூ எனிதிங். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் கடைக்கு போகணுமா? நான் கடைக்கு போகணுமா? நான் அங்கே போகணுமா? நான் கடைக்கு போகணுமா? நான் ஸ்கூலுக்கு போகணுமா? அப்படின்லாம் கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டு ஐ ஹாவ் டு கோ டு ஸ்கூல்? டு ஐ ஹாவ் டு கோ டு ஸ்கூல்? நான் ஸ்கூலுக்கு போகணுமா? டு ஐ ஹாவ் டு நான் பண்ணணுமா? கோ டு ஸ்கூல் ஸ்கூலுக்கு போகணுமா? டு ஐ ஹாவ் டு கோ டு ஷாப்? நான் கடைக்கு போகணுமா? ஷாப் அப்படின்னா கடை. ஸோ டு ஐ ஹாவ் டு கோ டு ஷாப்? நான் கடைக்கு போகணுமா? நான் அங்கே போகணுமா? டு ஐ ஹாவ் டு கோ டு தேர்? நான் அங்கே போகணுமா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எப்படி இதை பண்ணுறன்னு எனக்கு தெரியலை. நீ எப்படி இதை பண்ணுறன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ ஹவ் யூ டூ இட். ஐ டோன்ட் நோ ஹவ் யூ டூ இட். ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியலை. ஹவ் யூ டூ இட் நீ எப்படி இதை பண்ணுறன்னு. ஐ டோன்ட் நோ ஹவ் யூ டூ இட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எப்படி இதை பண்ணுனன்னு எனக்கு தெரியலை. நீ எப்படி இதை பண்ணுனன்னு எனக்கு தெரியலை. நீ எப்படி இதை செஞ்சேன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ ஹவ் யூ டிட் இட். ஐ டோன்ட் நோ ஹவ் யூ டிட் இட். ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியலை. ஹவ் யூ டிட் இட் நீ எப்படி இதை பண்ணுனன்னு. ஓகேவா? இதுவே நீ இதை எப்படி பண்ணுனன்னு எனக்கு தெரியும். நீ இதை எப்படி பண்ணுனன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் எங்கேயோ கிளம்பிட்டுருக்கீங்க. ஸோ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி அம்மா கேட்டாங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறேம்மா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் கோயிங் அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் கோயிங் அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் கோயிங் அவுட் நான் வெளியில் போகிறேன். அவுட் அப்படின்னா வெளியில். ஐ எம் கோயிங் அப்படின்னா நான் போகிறேன். ஐ எம் கோயிங் அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் என்னோட நண்பர்களுடன், என் ஃப்ரெண்ட்ஸோட நான் வெளியில் போகிறேன். ஐ எம் கோயிங் அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்லாருமே அங்கே இருப்பாங்க. எல்லோருமே அங்கே இருப்பாங்க. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரி ஒன் வில் பி தேர். எவ்ரி ஒன் வில் பி தேர். எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லோருமே, ஒவ்வொருவருமே, வில் பி தேர் அங்கே இருப்பாங்க. எவ்ரி ஒன் வில் பி தேர். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஜெயிலில் இருக்க மாதிரி இருக்குது. நீ எனக்கு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுற. நான் ஜெயிலில் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் லைக் ஐ எம் இன் ப்ரிசன். இட்ஸ் லைக் ஐ எம் இன் ப்ரிசன். ப்ரிசன் அப்படின்னா ஜெயில். ஓகேவா? ஸோ இட்ஸ் லைக் அது மாதிரி இருக்குது. ஐ எம் இன் ப்ரிசன்னா ஜெயிலில் இருக்க மாதிரி இருக்குது. இட்ஸ் லைக் ஐ எம் இன் ப்ரிசன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னை பாதுகாக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறேன். நான் உன்னை பாதுகாக்க தான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ட்ரையிங் டு ப்ரொடெக்ட் யூ. ஐ எம் ட்ரையிங் டு ப்ரொடெக்ட் யூ. ஐ எம் ட்ரையிங் நான் முயற்சி பண்ணுறேன், முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். டு ப்ரொடெக்ட் பாதுகாக்கிறதுக்கு. யூ ஒன்றை நான் ஒன்றை பாதுகாக்க தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஐ எம் ட்ரையிங் டு ப்ரொடெக்ட் யூ. ஸோ
நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னை வெளியில் துரத்திடுவேன், நான் உன்னை வெளியில் விரட்டிடுவேன், நான் உன்னை வெளியில் துரத்திடுவேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'll chase you out. I will chase you out அப்படின்னா நான் உன்னை துரத்திடுவேன், நான் உன்னை வெளியில் துரத்திடுவேன். I'll chase you out. இதை வேறு விதமாகவும் சொல்லலாம். அது எப்படின்னா I will drive you away. I will drive you away. drive you அப்படின்னாலும் உன்னை துரத்திடுவேன். I will drive you away. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு மற்றவங்கள பற்றிலாம் கவலை இல்லை, எனக்கு மற்றவங்கள பற்றிலாம் கவலை இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't care about others. I don't care about others. I don't care அப்படின்னா எனக்கு கவலை இல்லை, நான் மற்றவங்கள பற்றி கவலைப்பட மாட்டேன். I don't care about others அப்படின்னா மற்றவங்கள பற்றி, நான் மற்றவங்கள பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன். I don't care about others. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிடு, தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Eat something before you sleep. Eat something before you sleep. Eat அப்படின்னா சாப்பிடு, something அப்படின்னா ஏதாவது. ஸோ ஏதாவது சாப்பிடு. Before you sleep தூங்குறதுக்கு முன்னாடி. ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிடு. Eat something before you sleep. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. நான் வேலையாக இருக்கேன், என்னால் இப்போது வர முடியாது. நான் வேலையாக இருக்கேன், என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm busy, I can't come. I'm busy, I can't come. I'm busy அப்படின்னா நான் வேலையாக இருக்கேன். I can't come என்னால் வர முடியாது. நான் வேலையாக இருக்கேன், என்னால் வர முடியாது. I'm busy, I can't come. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் வீட்டில் தனியாக இருக்கேன், நான் வீட்டில் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm alone at home. I'm alone at home. I'm alone அப்படின்னா நான் தனியாக இருக்கேன். at home வீட்டில், நான் வீட்டில் தனியாக இருக்கேன். ஸோ இதுவே நான் இங்கே தனியாக இருக்கேன், நான் இங்கே தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm alone here. I'm alone here. நான் இங்கே தனியாக இருக்கேன். ஸோ இதுவே அவன் அங்கே தனியாக இருப்பான், அவன் அங்கே தனியாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will be alone there. He will be alone there. He அப்படின்னா அவன், will be alone தனியாக இருப்பான், there அங்கே, அவன் அங்கே தனியாக இருப்பான். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்குறான். எனக்கு நல்லாவே அவளை தெரியும், அவளை எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I know her very well. I know her very well. I know her எனக்கு அவளை தெரியும். very well அப்படின்னா நல்லாவே, ரொம்ப நல்லாவே, எனக்கு அவளை ரொம்ப நல்லாவே தெரியும். I know her very well. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நேற்று வரையும் அவன் எங்கள் கூட தான் இருந்தான், நேற்று வரையும் அவன் எங்கள் கூட தான் இருந்தான், இன்றைக்கி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He was with us until yesterday. He was with us until yesterday. He was அவன் இருந்தான், with us எங்கள் கூட தான், அவன் எங்கள் கூட இருந்தான். until yesterday நேற்று வரைக்கும், நேற்று வரைக்கும் அவன் எங்கள் கூட தான் இருந்தான். He was with us until yesterday. நான் நாளைக்கு வரையும் இங்கே தான் இருப்பேன், நான் நாளைக்கு வரையும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will be here until tomorrow. I will be here until tomorrow. I will be here நான் இங்கே இருப்பேன். until tomorrow நாளைக்கு வரையும், நாளைக்கு வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். அவன் நாளைக்கு தான் போவான், அவன் நாளைக்கு போகிறான், அவன் நாளைக்கு போகிறான், நாளைக்கு கிளம்புறான் அப்படின்லாம் சொல்லுவான் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is leaving tomorrow. He is leaving tomorrow. He is leaving அப்படின்னா அவன் கிளம்புறான். tomorrow நாளைக்கு, அவன் நாளைக்கு கிளம்புறான். He is leaving tomorrow. ஸோ இதுவே அவன் நாளைக்கு கிளம்புறானா, அவன் நாளைக்கு கிளம்புறானா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம நினச்ச மாதிரி அவன் கெட்டவன்லாம் இல்லை, நம்ம நினச்ச மாதிரி அவன் கெட்டவன்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is not bad as we thought.
ஹீ இஸ் நாட் பேட் as we thought. he is not bad அப்படின்னா அவன் கெட்டவன் இல்லை. as we thought நம்ம நினச்ச மாதிரி அவன் கெட்டவன் இல்லை. he is not bad as we thought. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனுக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he doesn't know how to behave. he doesn't know அப்படின்னா அவனுக்கு தெரியாது. how to behave எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கு தெரியாது. he doesn't know how to behave. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? don't you know how to behave. உனக்கு தெரியாதா? how to behave எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I haven't eaten anything since morning. அப்படின்னா நான் எதுவுமே சாப்பிடலை. since morning நான் காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடலை. I haven't eaten anything since morning. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அதை ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I accepted that. அப்படின்னா நான் ஒத்துக்கிட்டேன், நான் ஏற்றுக்கிட்டேன். நான் அதை ஏற்றுக்கிட்டேன். ஸோ இதுவே நீ அதை ஒத்துக்குவியா, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? will you accept that? நீ அதை ஏற்றுக்குவியா? will you accept that? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கதவை தட்டாத இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? don't knock the door. knock அப்படின்னா தட்டுறது. ஸோ don't knock the door அப்படின்னா கதவை நம்ம கதவை இப்படி தட்டுவோம் இல்லையா? ஸோ அப்படி நம்ம முட்டியை வச்சு, ஸோ அதுக்கு தான் knock. ஸோ don't knock the door அப்படின்னா கதவை தட்டாத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அங்கே எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? no one was there for me. no one was there அப்படின்னா யாருமே அங்கே இல்லை. for me எனக்காக அங்கே யாருமே இல்லை. இதுவே உனக்காக அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.